30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. நம்முடைய கதைகளை நாம் சொல்லும் வரை எதிரிகள் சொல்வதுதான் நம் வாழ்க்கை, எதிரிகள் பேசுவதுதான் நியாயம். அந்த இடத்துல இருந்து தான் நீலிராவை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஈழத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் தன்னுடைய வலியை, தன்னுடைய நினைவுகளை ஈழத்திலிருந்து வந்த இன்னொரு இளைஞனோடு சேர்ந்து படமாக பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம கதையை நாமே சொல்வதற்கான உரிமை, ஒரு அந்த டெமோக்ரஸி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். கார்த்திக் அண்ட் டீம், அதுக்கு உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் நீங்கள் வர்றது கூட பரவாயில்ல, ராணா இதுக்குள்ளே வந்தது தான் எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி தட் சமன் லைக் ராணா. சென்சாருக்காக சில விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். அது அங்கே தான் ஒரு ரைட்டராகவும் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சென்சாரோட உள்ளே போய் வெளியே வர்றதுன்றது வந்து அது இந்தியன் சென்சார்ஷிப்போட ஒர்க் பண்ணுறது தட் அகெயின் இஸ் அ ஸ்பெஷல் கிராஃப்ட். அதுக்கு நம்ம தனியாக பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும். ராஜமுருகனோட நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன். அப்போது நாம் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கும் அவர்கள் எடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும் திட்டமிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை பார்த்தப்போ நான் வந்து சென்சாருக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்போ சென்சார் பண்ணப்படலை இந்த படம். இப்போ நேற்று பார்த்தப்போ சென்சார் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ சென்சார் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த படத்துக்குள்ளே whatever that is overtly said has been censored, but the unsaid and the subtly said have been left there. And ஒரு போர் சூழலுக்குள்ள மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கமும் மக்களும் என்னவாக ஒரு இராணுவ அமைப்பை பார்க்குறாங்க அப்படின்றது பல இடங்களில் இருக்குது. ரிவைசிங் கமிட்டி போகல படம் இது. ஓகே. ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் வர்றதே வந்து இட்ஸ் அகெயின் குட் ரைட்டிங், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படி தான் சொல்லணும். ஸோ இதுபோல் கதைகளை சொல்கிறது தான் வந்து இந்த உண்மையை நாம் பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ப்ரோப்பகேண்டாவாக மாறுது. அண்ட் ப்ரோப்பகேண்டா ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெமரி. மெமரி இஸ் ஸோ ஃபிக்கிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிமானிட்டைசேஷனில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, யார் அதனால் வந்து எவ்வளோ பேர் வந்து பணத்தை மாற்றுறதுக்கு வரிசையில் நின்று செத்து போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக அதனுடைய இம்பேக்டை வந்து நம்மளால் மாற்றிட முடியும். ஸோ ப்ரோப்பகேண்டாக்கு, ஹேட் ப்ரோப்பகேண்டாக்கு எதிராக நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மாதிரியான படங்களை தான் செய்யணும். இதன் வாயிலாக நாம் நம்முடைய மெமரியை சரியான முறையில் நாம் தொடர்ந்து ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து இதுபோல் படங்கள் பண்ணுங்கள். அண்டு இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நடிகர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஈழத்தை அப்படியே நமக்கு கொண்டு வர முடிஞ்சது சினிமாட்டோகிராஃபிலையும் ஆர்ட் டைரக்ஷன்லையும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஈழம் வந்து இந்த ரைட்டருடைய மைண்டில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் கொண்டு போய் ஆர்டிக் ரீஜனில் விட்டாலும் அங்கே வந்து அவரால் அந்த ஈழத்தை க்ரியேட் பண்ண முடியும். பிகாஸ் ஈழம் வந்து எல்லாரும் மனசில், ஈழத்தை எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு தான் வேறு இடங்களில் இருக்கிறாங்க. ஸோ அதுபோல் இந்த இவருக்குள்ளே இருக்கிறத he has created, it has come out that way. ஸோ இந்த நடிகர்கள், அந்த இடம், அந்த லைட்டிங், அந்த 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 ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமும் ஈழத்தை நினைவுபடுத்துதுன்னா அந்த
அது வந்து அந்த ரைட்டருக்குள்ளேருந்து அந்த இயக்குனருக்குள்ளேருந்து வெளியே வந்தது. அவருக்குள்ளேயே ஈழம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.